வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 28ஆம் தேதி. இந்த வீடியோ வந்து நேற்றைய தினம் சாவச்சேரி டிஸ்ட்ரிக்ட் அல்ல, டிவிஷனல் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங், டிசிசி என்று தான் அதையும் சொல்லுவார்கள். டிசிசி டிஸ்ட்ரிக்ட் என்று வராது, டிவிஷனல் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் சம்பந்தமான இந்த வீடியோ. என்னென்றால் நேற்றைய தினம் 1 மணிக்கென்று அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த சாவச்சேரி டிசிசி மீட்டிங். ஆனால் அது ஆரம்பிக்கும் போது 1:45 தாண்டி இருந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையிலும் மற்றது செயலாளராக எங்களுடைய டிஎஸ் அவர்களுடைய டிவிஷனல் செக்ரட்டரியுடைய தலைமையில் தான் அந்த டிசிசி மீட்டிங் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனும் நானும் கிட்டத்தட்ட 1 மணிக்கு முதல் ஒரு 5 நிமிடங்கள் முன்பாகவே போயிருந்தோம். ஆனால் ஒரு 45 மணித்தியாலங்கள் கழித்து தான் எங்களுடைய தலைவர் இளங்குமரன் அவர்கள் வந்திருந்தார்கள். நேற்றைய தினம் சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம சேவர் பிரிவுகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதாவது வந்து ஒரு பிரதேச செயலகம். அதை முக்கியமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்னென்றால், அதில் கனவிடயங்கள் கதைக்கப்பட்டு முடிவுகள் ஒன்றுமே எட்டப்படாமல் ஒரு பிரயோசனமற்ற ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுகிற ஒரு மீட்டிங்காக தான் அது முடிந்திருந்தது. ஆனால் அதில் வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள் வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன், அதை சமரைஸ் பண்ணி சொல்கிறேன். அதில் நான் என்ன உத்தரவாதங்கள் கொடுத்தேன்ற என்னோட இளங்குமரன் உத்தரவாதங்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட உத்தரவாதங்கள் எல்லாம் அது அரசாங்கம் தான் அதில் ஏதாவது செய்ய வேண்டி வரும். இது என்னென்றால், நேற்றைய தினம் மக்கள் முக்கியமாக கேட்டுக்கொண்டது வந்து எங்களுடைய சாவச்சேரி பிரதேச செயலகத்தை வந்து 2 பிரதேச செயலக பிரிவுகளாக பிரிக்க சொல்லி இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, ரவிராஜ் அண்ணாவுடைய காலங்களில் இருந்து இப்போ மக்களுடைய கோரிக்கைகளாக தான் இருக்கு. என்னென்றால், ஒரு பெரிய இப்போ தென்மராட்சின்றது ஒரு பெரிய பிரதேச செயலகம். அதில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து முக்கியமாக அதன் பிறகு மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அந்த காணி பிரிவு சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைச்சிருந்தது சம்பந்தமாக அவர்கள் மனம் பிறந்து என்ன கேட்டுதான், டாக்டர் நாங்கள் இருக்கிற இடத்த ஒருக்கா வந்து பேரம் கொண்டு போய் பார்த்தேன்னா ஒரு சின்ன ஒரு நான் நினைக்கிறேன் 12க்கு 12 அடி இடத்துல 12 பேர் வேலை நம்ம அதில் இருக்கிறது கூட அவர்களுக்கு இடங்கள் காணாது. என்னன்னா சாவச்சேரி பிரதேச செயலகம் 2ஆக பிரிக்கப்படுற பட்சத்தில் அவர்களுடைய அரவாசி ஸ்டாஃப் வந்து மற்ற பிரதேச செயலத்துக்கு போகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் கூட. அப்போ அந்த ஆஃபீஸ் பிளானிங் என்று சொல்லுவார்கள், ஆஃபீஸை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யணும். அது இப்போ இருக்கிற சாவச்சேரி டிஎஸ்ன்ற இதில் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பிரதேச செயலகத்தை எவ்வாறு நாங்கள் பிரிக்கிறோமா இல்லாட்டி ஒன்றிணைக்கிறோமான்ற சம்பந்தமான முடிவுகளை வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்லையோ அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்லையோ டிஸ்ட்ரிக்டோ அல்லது டிவிஷனில் வந்து நாங்கள் பார்க்க இயலாது. அவற்றை நாங்கள் பார்க்கலாம், அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம் எங்கேன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில். இப்போது அரசாங்கத்தின் இதாக இருக்கிறவர் வந்து, அதாவது அரசாங்கத்தினுடைய எம்பியாக இருந்தும் அந்த எங்களுடைய சாவச்சேரி பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு வந்து அதுகள் சம்பந்தமாக என்னென்றால் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ்ன்றது சரியான முக்கியம். என்னென்றால், இப்போ நாங்கள் அப்படியான மீட்டிங் கொண்டு கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு மேலாகத்தான் நாங்கள் அந்த மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு தலைவர் என்ற அடிப்படையில் தலைவருக்கு வந்து அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு மேலான ஒரு அறிவு இருக்க வேணும். ஆனால் அது வந்து நான் அவரை தாழ்த்தி கதைக்கிறதா இல்லை, சம்மந்தப்பட்ட அந்த பிரதேச சபையில் அவரால் செய்யலான்றால் அவர் கேட்டுக்கொண்டால் என்னால் அதுகளை செய்ய முடியும். அவருக்கு உதவியாக அவர் நேற்றைய தினம் எங்களையும் இப்போ என்னையும் கௌரவ ரஜீவன் அவர்களையும் மேலே வர சொல்லி கேட்டிருந்தவர் இதுக்கு. அதனால் அது ஒரு நல்ல ஒரு இது நாங்கள் அதை வரவேற்றினாங்கள். ஆனால் நான் அதை மக்களோட இருக்கிறேன்னு தான் டிசைட் பண்ணினான். என்றால் மக்கள்கிட்ட இருந்து எங்கள்ட குரல் போக வேணும். இவை அரசாங்கம் என்ற அடிப்படையில் மேலே இருந்து கதைக்கலாம். அப்போ நான் அது மேலே போக விரும்பல. கௌரவ ரஜீவன் அவர்களும் நான் வராதால் மேலே போகல. அதில் சில விடயங்களை வந்து நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கல சம்பந்தமான அறிவுகள் வந்து சரியான முக்கியம். இல்லைன்னா எடுக்கிற அந்த முக்குத்தனமான தீர்மானம். இப்போ டிஎஸ் வந்து ஏதோ சொல்ல வலிக்கிறா, பாவம் அவாவால் சொல்ல இயலாமல் இருக்கின்றா, தலைவருக்கு மிஞ்சி செயலாளரால் ஒன்றும் சொல்ல இயலாது. அப்போ அப்படியான நேரங்களில் நான் கூட சில நேரம் சப்போர்ட் பண்ணி ஏதாவது சப்போர்ட்டிவ் டிசிஷன் ஒன்று எடுப்போம் அல்லது ஒரு கொஹசிவ் ஐடியா ஒன்றுக்கு வருவோம்னு சொல்லிக்குள்ள இளங்குமரனால் அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் ஏதோ நீங்கள் 2 வாய்க்குள்ள வாழைப்பழத்தை தீங்கள்
வளமையாக குரங்களுக்கு தான் நாங்கள் வளப்பழம் கொடுக்குறாங்கன்றதை சொல்லியிருந்தோம். என்னென்றால் சில விடயங்களை ஒரு ஒரு தலைவராக இருந்து நடத்திக்கல ஒரு பொறுப்போட ஒரு பக்குவத்தோட. இப்போ கீழே இருக்கிற நாங்கள் 1000 கேள்விகள் கேட்கலாம், மக்களுடைய கேள்விகளை அப்படியே கேட்கலாம் தெரியாத மாதிரி. ஆனால் அதற்குரிய தெளிவும் பதில்களும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வளர்த்து கொள்ள வேண்டும். என்றால் அரசியலில் அவர் அடுத்தடுத்த தேர்தல்களில் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட. இப்படியான ஒரு எனக்கு அவர் சம்பந்தமாக சில பரிதாபங்கள் தான் ஏற்படுதே ஒழி. அவர் வெளியில் சொல்லியிருந்தார், வைத்தியர் அர்ஜுனாட்ட ஏதாவது டேலண்ட் இருந்தால் அதை தான் பாவித்துக் கொள்வேன், அவருடைய மொழி வளமை இருக்கு என்று சொல்லியிருந்தவர். அப்போ அதுகள் என்னென்னால் சும்மா ஒரு அரசியல் கதையில் ஒழிய ஓமோம் அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்ன்றது சில விடயங்கள். இப்போ ரஜீவன் பக்கத்தில் இருக்க மிஸ்டர் ரஜீவன்ட்ட நான் சில விடயங்களை சொல்லிங்க. என்னென்னால் முக்கியமாக இந்த மட்டுவில்லை மத்திய பொருளாதார நிலையம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மத்திய பொருளாதார நிலையம் 2018-19 கட்டப்பட்டு அது இப்போ வரைக்குமே திறந்து வைக்கப்படாமல் கடைகள் டெண்டர் கொடுக்கப்பட்டு அது அப்படியே இருக்குது. அப்போ அந்த ஒரு பில்டிங்கை நாங்கள் சும்மா வச்சுருக்காமல் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் உண்டு, ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஐடியா உண்டு, அல்லது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா உண்டு. நாங்கள் 7 ஆண்டாள் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை. எனக்கு தெரியாத விடயங்கள், இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி போர்ட் சம்பந்தமான விடயங்கள் அவர் அதனுடைய டெக்னிக்கல் நாலேஜ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு தான் இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடாது இல்லை நான் டாக்டர்காண்டி இளங்குமரன் பாயப்பதும் நான் அது சொல்ல போகிறேன் என்னன்னா அது அவர்கிட்ட தான் நான் கேட்டு படிக்க வேண்டி இருக்கும். சில விடயங்கள் கௌரவ பாராளுமன்ற ரஜீவன் தான் பதில் சொல்லிடும். அவர் ஒரு வைத்தியரா அவர் ஆசிரியரா, அவரால் சில விடயங்களுக்கு எங்களுக்கு சொல்லித்தர இயலும் சொல்ல இயலும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் சம்பந்தமான விடயங்களோ அல்லது மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விடயங்கள்லையோ நாங்கள் அனுபவம் இருக்கிறபடியோ அந்த விடயங்களில் சில கருத்துக்களை சொல்லிக்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி இங்கே அரசியல் செய்யலாது அப்படி இப்படி என்றால் அது பொதுமக்களுக்கு விளங்கும், அது தெளிவான. எனக்கு அதில் கவலை என்னண்டா, இப்போ இவர் அப்படி பிளாக் பண்ணுறதால எனக்கு என்ன கவலை என்றா, இப்போ நாங்கள் சொல்கிறதையும் கேட்காம தங்களாலே மேலாக போய்க்கல. சாவகச்சேரி பிரதேசம்ன்றது என்னோட அபிவிருத்தி அடையாது. இப்போ நான் ஒரு அரசியல்வாதி அல்லது நான் ஒரு அரசாங்கத்தின் அரசியல்வாதி என்றால் நான் அபிவிருத்தி செய்கிறதுக்குரிய ஏதாவது ஒரு வேலையை நான் செய்யலும், வேலையை மீறி செய்யலும். சில விடயம் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு தெரியாது. என்னென்னா இது டிசிசி மீட்டிங்கில் எடுக்கிற மீட்டிங் அல்ல. அப்போ அது சிலது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் மீட்டிங், அதாவது டிவிஷனில் எடுக்காமல் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகணும். டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போயிடாத நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கணும், சம்மந்தப்பட்ட அமைச்சரோட கதைக்கணும். இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாங்கள் இருக்கிற 1-2 பேர் எல்லாருமா சேர்ந்து அந்த மினிஸ்டரோட கதைச்சி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொரு சொல்லிட்டு சீல் அடிச்சு 2 கடிதங்கள் அனுப்பிக்கல. அவையும் பார்ப்பினும் ஓகே அவங்க எதிர்கட்சியும் அதை நடத்துன்றாங்க, ஆளுங்கட்சியும் செய்யன்றாங்க. அப்போ அதை கட்டாயம் செய்ய வேணுமென்ற முடிவுகளுக்கு அவையில் வரலாம். இப்போ எல்லாருமே எம்பி தான், அமைச்சராக வரைக்குள்ள ஒன்று புதுசாக வேறு எலெக்ஷனில் வரையில் ஒரு எம்பி 22 பேர் தான் அமைச்சர் ஆகிறது. இப்போ அவரோட கதைக்கலாம் இதில் அக்காச்சு அண்ணன் இப்படி ஒரு வீடியோ எடுத்தனால இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் 2 பேர் பிளாக் பண்ணினோம் என்று சொல்லி கதைச்சு அதில் அப்ரூவல் அங்கே மினிஸ்ட்ரி வேலையில் எடுத்து செய்யலாம். ஆனால் அதில் விளங்கி கொள்கிற பக்குவம் இல்லை இளங்குமரனுக்கு. எனக்கு சாவச்சேரி என்ன கேட்க சரியான கவலையாக இருக்குது. என்னென்றால் என்னுடைய கோட்டைன்னு சொல்கிறேன், என்னுடைய வீடு சாவச்சேரி வைத்தியசாலை. எனக்கு விருப்பமான இடம் சாவச்சேரி எங்கேயாவது நோட் பேப்பரில் எழுதப்பட்டாலும் படாரண்டு வாசிக்கிறேன் நான். அப்படி ஒரு இது எனக்கு சாவச்சேரியில் இருக்குது. என்னடா நான் முதலாக டாக்டர் ஆகி போனது சாவச்சேரி வைத்தியசாலைக்கு, முதலாக ஹாஸ்பிட்டல் டைரக்டராக போனதுக்கும் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு, முதலாக என்னுடைய கல்யாணம் நடந்த சாவச்சேரியில். அப்படி எனக்கு சாவச்சேரி அது மற்ற கொஞ்சமான படித்த கல்விமான்கள், அதை விட முக்கியமாக எங்களுடைய ரவிராஜ் அண்ணாண்ட கோட்டை அது. அப்போ அப்படியான இடங்களில் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி ஒன்றை செய்யணும்ன்றது என்னுடைய ஆசை. அப்போ அதே இளங்குமரன் அவர்கள் நேற்றைய தினம் மறத்து அதுக்கு எதிராக திருப்பி கதைச்சு இந்த முடிவுகள். இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் கேட்குறார் போய்களில் அர்ஜுனா இந்த மீட்டிங்கில் ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டுதான், அதாவது இன்னும் ஃபைனலைஸ் டிசிஷன் உண்டு. அப்போ என்னடா சிலதையில் தான் சொன்னேன், ரஜீவன் அண்ணன் பக்கத்தில் இருக்கேங்க, ரஜீவன் ஒருக்கா சொல்லுங்க ஐயா உங்களோட ஆள்கிட்ட நான் கதைச்சு அவன் சண்டை பிடிப்பான், ஒருக்கா சொல்லுங்க அண்ணன் ப்ளீஸ் என்றால் மைக்க வேண்டே இல்லை. ரஜீவனோட மைக்கை கொடுத்து அண்ணன் சொல்லுங்க அந்த ரெண்டால் சிலது விளங்கப்படுத்தினேன். இப்போ நான் ரஜீவன் அண்ணாக்கு நான் சொன்னேன், இப்போ அந்த மத்தியில் நினைக்கிறேன் பொருளாதார மத்திய நிலையத்தை நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றுவோம், அதுக்கு ஏற்கனவே 900 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க, அந்த காசை தர சொல்லி சண்டை பிடிப்போம், அந்த மினிஸ்டர்கிட்ட கேட்டு அந்த ட்ரெஷரியில் அந்த அப்ரூவல் எடுத்து அந்த காசை ஜிஏட்டு எடுப்போம், ப்ரொபோசலை நான் எழுதி தாரேன்,
எனக்கு அது சம்மந்தமாக நாலேஜ் இருக்குது, டெனரி சம்மந்தமாக நாலேஜ் இருக்குது. நான் 2012ஆம் ஆண்டிலிருந்து லெதர் டெனரி அந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு நாலேஜ் இருக்குது. நாங்கள் செய்வோம். ஒரு 400-500 வேலை கொடுக்கலாம். ஒரு 500 குடும்பத்துக்கு மாதம் 1.5 லட்சம் 10 லட்சம் ரூபா சம்பளம் போகிற அளவுக்கு வேலை செய்யலாம். 2 பேர் வீட்டுப்படி வேலை செய்தால் 75,000 ரூபா படி கூட மினிமம் சம்பளம் கொடுக்கலாம். டீச்சர் சம்பளம் கூட கொடுக்கலாம். நான் சொல்லுவோம் மண்ணை செய்யும் கொண்டே எனக்கு சொல்லும் கொண்டால் கூட அந்த ஆள் பேசாமல் இருக்குது, சிரிச்சு கொண்டே இருந்தால் இவர் மைக்க வேண்டி கதைக்க விடைக்குள்ளையும் இளங்குமரன் சரி அதெல்லாம் கதைக்கல அடுத்தக்கு போவோம் அப்படி என்னென்றால் நான் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட தமிழ் மக்கள் சாவச்சேரி மக்களோட ஒரு பெரும்பாலான ஒரு பெருமையான ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்றால் நீங்கள் சற்று சிந்திக்க வேணும். அடுத்த முறை ஓட் போடைகளையும் இந்த முறை சாவச்சேரி பிரதேச சபையில் நீங்கள் ஓட் போடைகளையும் இளங்குமரன் கட்சியில் வந்திருந்தார். இளங்குமரன் தான் எம்பி என்றால் இளங்குமரன் கீழே இருக்கிற ஆக்களை பற்றி சற்று யோசிச்சு பாருங்க. இளங்குமரன் அட்வைஸ்லாம் ஒர்க் பண்ண போயினேன். இப்போ நான் இதை யாருமே குறைச்சி கூறையில் இப்போ என்னோட பிராசனை இருக்கிறார் பக்கத்தில். இப்போ பிராசனுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் அவர் என்னட்டு அடித்து கேட்பார். அப்போ நான் நெயிலாட்டி சொல்லுவேன், அண்ணன் இருங்கோ நான் வாரன் அது சம்மந்தமாக நான் ஏதாவது இப்போ நான் என்னோட நிற்கிறாக்களுக்கு பேசிக் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் சம்மந்தமாக செமினார்கள் கட்டாயம் வச்சு படிப்பிப்பேன். ஏனென்றால் ஒரு லீடர்ன்றது யாரென்றால் தனக்கு மட்டும் தான் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி தெரியால் அடியில் ஒரு லீடர், அதாவது எனக்கு கீழே இருக்கிறார்கள்ட்ட இந்த நாலேஜுக்கு கொண்டு வந்தால் தான் நான் அதுக்கு மேலே நாலேஜுக்கு போகலாம். அப்போ கூப்பிட்டு விளங்கப்படுத்தி அண்ணா இப்படி தான் மெயின்ஸ் அடிக்கிறது, இப்படி தான் மெயின்ஸ் எடுத்து போட்டு திருப்பி அடுத்த மீட்டிங்கில் இதை முடிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறது. மற்றது சாயந்தரம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மற்றவருடைய அந்த அனலைசிஸ் சின்ன விடயங்களை தமிழில் மாற்றி படிப்பிச்சு சில பெரிய சபையில் கொண்டு போகிறது பெரிய குத்திமுறை கவர்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸுகளுக்கு ரீகன்சிலியேஷன் பார்க்குறது பெரிய வேலை இல்லை. சில அக்கௌண்ட்ஸுகள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அக்கௌண்டன்ஸ் இதில் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ சில விடயங்களை பிராசனைட்டு நானும் அறிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். அன்னைக்கு ஒருக்கா சொல்லித்தாங்க உண்டு. அப்போ அதுகள் ஒரு வெக்கப்படக்கூடாது. நாங்கள் ஐயோ பிராசன் என்ன எனக்கு சொல்லித்தாரது, நான் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை. சிலது பிராசனைட்டு தான் நான் கேட்கணும். சில பிராசனை என்னோட கேட்கணும், என்ன வயசு குறைஞ்சவன்கிட்ட போய் இதை கேட்கறது ஒன்று பிராசனை இருக்காங்க. அது எங்கண்ட கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு இது உண்டு. இப்போ கௌசல்யாட்ட தான் என்னோட 12 வயசு குறைவு இங்கே வா அது வழக்குக்கு என்ன ஒரு ஆஃபீஸு பிடி விடுவோமோ இல்லையோட்டு சொல்லுன்னு கௌசல்யாட்ட தான் கேட்கலாம். கௌசல்யா தனக்கு தெரியாட்டி என்ன செய்ய மாட்டா வெக்கப்படாமல் இன்னொரு லோயர்கிட்ட பொறுங்க. நாங்கள் அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் ஒன்று எடுப்போம். இன்னொரு லோயர்கிட்ட நாங்கள் திருப்பி கேட்போம். கேட்டு அந்த இதெல்லாம் செய்வோம். இப்போ அப்படியானதுகளை இளங்குமரன் ஏற்றுக்கொண்டு நடக்காது. எனக்கு சரியான மன வருத்தம். இந்த எங்கே போய் சாவஜியை நிற்க போதும் எனக்கு தெரியல. ஆனால் மாகாண சபை என்று ஒன்று வரைக்கும் அது பிறகு பிரேய சபை இல்லாமல் ஒரு சின்ன விஷயம். பிரேய சபை செய்யலாத விடயங்கள் இந்த மாதிரி வழக்கம் போடுறபடியே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, என்னால் செய்யலாம். இப்போ சதீசனா எடுத்து பார்த்தீங்கன்னா சதீசனாக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் சதீசனா கொண்டு இல்லை தானே என் போட்ட நீங்கள் சதீசனாண்ட ஒரு பக்குவம் என்னென்றால் டாக்டர் சொன்னால் கேட்பார். எனக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்றால் சதீசன்னையோ பிராசன்னையோ இங்கே பின்னால் ரெஜி இருக்குது, ரெஜியை கொண்டு நாங்கள் பின்பற்றோட ஓட்டத்தில் போட்டுனாங்க. இங்கே வாங்க இப்படி இல்லை நான் சொல்கிற ஒரு காட்சி கேளுங்க இப்படி செய்வோம். இப்படி செய்யணும் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேங்கல கேட்குற பக்குவம் இருக்க வேணும். மற்றது ஒரு என்ன சொல்கிறேன், இதை ஒரு டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. இதில் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே இல்லை. பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் என்னென்னா போலீஸ் மாதிரி சொல்கிறத செய். இப்போ உதாரணத்துக்கு நான் ரஜீவன் கேட்டேன், ஆனால் இந்த சாவச்சேரி பிரதேச மீட்டிங்காவது நீங்கள் எடுத்து நடத்தலாதா, நான் நல்ல சப்போர்ட் ஒன்று தாரேன், டெவலப் பண்ணுவோம் அண்ணன் ஒருக்கா நீங்கள் எடுத்து நடத்தலான்டா இருந்தாலும் சொல்லுது. அது எல்லாம் மேல் இடத்துலேருந்து வர ஓடர் எங்களுக்கு இது தெரியாது, நாங்கள் செய்ய சொன்னதை வடிவா செய்வோம். டாக்டர் நீங்கள் எந்த இடத்துக்கு சப்போர்ட் இருந்தாங்க உங்களோட கருத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2 பேராலும் செய்யலாம் விடயங்களை கதைக்கலாம் விடயங்களை நீங்கள் ஏதாவது ஃபண்டுகள் எடுத்து எங்களுக்கு தெரியல மாட்டோம். நாங்கள் இப்போ அப்படி செய்கிறதால ஒருத்தர் அரசியலையும் தாண்டி சனம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோட்டு இதை போடுவோம்னு சொல்லி ரஜீவன் சொல்லிக்கல, நானும் அதை ஓமன்ட்டு சொன்னால் தான் நாங்கள் அதை அந்த ரோட்டை டெவலப் பண்ணலாம். ரஜீவன் ஒரு பக்கம் முழுக்க 400 பக்கம் முழுக்க அந்த வண்டியில் ஓடாது. இப்போ இளங்குமரனுக்கு அதை சொல்லி பார்த்து நாங்கள் விடாங்கையில் இந்திய தினம் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்லையும் சில விதண்டாவதமாக கதை கேட்கல ஏன்டா போனான் இருந்தது. அந்த வீடியோக்கள் வெளியால் வர நீங்கள் இருக்கலாம் பார்க்கலாம். முக்கியமான விடயங்களோட பார்க்க சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக எங்களுடைய வைத்தியர் ரஜீவன் அவர்களுடைய கோரிக்கையை நான் அந்த வைத்தியசாலை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்லணும். நான் போய்கில் இருந்த வைத்தியசாலை அல்ல அது. இப்போ அது 100% மாறி 4-5 கன்சல்டன்ட் மாதிரி அது தவிர அதனுடைய சர்வீஸ் சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்டும் வாரையில் மற்றது மிகவும் அளவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இனி பௌதிக வளங்களை சட்டு நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கிறீங்க. இப்போ போன முறையும் 107 லட்சம் ஊழல்கள் நடந்ததாக கதைக்கப்பட்டு பிரச்சனைப்பட்டு நான் அந்த அக்கௌண்ட்ஸுகளை தோண்ட போய் நீங்கள் அதுக்கு பிறகு பிரச்சனைப்பட்டது தெரியும். இப்போ எங்களோட புலம்பெயரில் இருக்கிற தமிழாக்கள் நீங்கள் வழங்கிக் கொள்ளும் அந்த தென்மராட்சியில் என்னென்றால் இப்போ என்னுடைய சார்பாகவோ அல்லது டிடிஏ சார்பாகவோ அனுப்பப்படுற பணங்களில் என்ன நடக்கிறன்னு தெரியாது. சேர்க்கிறார்கள் லண்டனில் அரவாசி அடிக்கணும், இங்கே அனுப்புகிறார்கள் இங்கே அரவாசி அனுப்பினோம்.
கடைசியாக அந்த வைத்தியசாலையில் அனுப்பப்பட்ட சாமான்களில் 1-2 கூட இல்லை. இப்போ திருப்பி கொண்டு வச்சிருந்தோமோ இல்லாட்டி அந்த வைத்தியசாலை தோன்ற நிலைமையும் எனக்கு இல்லை. ஆகவே நான் வந்து அதுகளை தோண்டி ஆராய வழிக்கிடையில் ஏனென்றால் அது வைத்தியசாலையில் மேலும் மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில். ஆனால் வைத்தியசாலையில் பெரிய விடயங்கள் பற்றாக்குறை இருக்குது. அப்போ நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கேட்டால் உங்களால் அரசாங்கத்தோட கதைச்சி இதை செய்து கொடுக்கலுமா ஐயான்னு கேட்டால் அவர்களால் இயலாது. இப்போ இளங்குமரனால் சுகாதார அமைச்சரோட போய் கதைக்கலும் என்றாலே பிரச்சனை. ஆனால் சில விடயங்கள் வந்து என்னால் செய்கிறேன். நான் சுகாதார அமைச்சுக்குள்ளே இருந்தேன்ற அடிப்படையில் இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். அந்த கேட்ட விடயங்கள் சம்பந்தமாக அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள்ள டைம் கேட்டிருக்கேன். எங்களுடைய வைத்தியர் ரஜீவன் அவர்கள்ட்ட டைம் கேட்டிருக்கேன். எனக்கு கூட கொஞ்சம் டைம் தான் ஒன்றா என்னென்றால் அது ஒரு ரூபாயில் மில்லியன் கணக்கான வேலை. அடுத்த வருடம் ஜனவரிக்குள்ள நான் அதிൻ്റെ ஆரம்ப கட்ட வேலைகளை கட்டாயம் செய்து முடிப்பேன். அல்லது அரசியல் இது விலகிறேன் கூட சொல்லியிருக்கிறேன் என்றால் நான் துணிஞ்சு சொன்னேன். இந்த முறை மாகாண சபையில் மாகாண சபைக்குரிய எலெக்ஷனை இந்த முறை வெப்பினம் என்ற ஒரு நம்பிக்கையிலையும், அடுத்தது வடக்கு மாகாண சபையை பொதுமக்கள் என்ன அங்கீகரிப்பார்கள். ஒரு மாகாண சபை முதலமைச்சராக ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 5 வருடங்களோ 3 வருடங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் சர்வன்ஸோட சேர்ந்து அவையோட கலர் பிடிக்க வேண்டிய கலரை பிடிச்சி பழைய தோண்ட வேண்டிய சொத்துக்கள் எல்லாத்தையும் தோண்டி எங்கள்ட சீனி ஐயாண்ட பழைய சீனி கதை எல்லாத்தையும் தோண்டி நான் செய்யணுமென்று எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் அது சரியான முக்கியம். அப்படியான நேரங்களில் நான் சேலஞ்ச் பண்ணினேன். ஐ டூ தட் என்னென்றால் என்னால் அது சிம்பிளாக செய்யலுமென்று நினைக்கிறேன். மாகாண சபை கைக்கு வந்துச்சேன்டா மாகாண சபையில் வர நிதியில் ரஜீவன் நான் கேட்ட நிதின்றது ஒரு விதமோ 2 விதமான நிதியாக தான் இருக்க போகுது. ஸோ அதோட நான் ஒரு பெரிய லாங் டேர்ம் பிளான் ஒன்று வச்சுருக்கிறேன். நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். என்னால் எக்ஸிக்யூட் பண்ணி போட்டு நான் அதை ரன் பண்ணி போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு வடிவாக நடத்துகிற ஒரு 1-2 பேர்ட்ட கொடுத்து போட்டு நான் அரசியலிருந்து விலகிடுவேன். என்றால் அரசியல் எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரில நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஆனால் இன்றைக்கு காலம் இருந்து சாப்பிடையில் இப்போ நான் நினைக்கிறேன் டைம் வந்து 1:43 மருந்து மடுக்கையில் சாப்பிடவும் இல்லை. என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பொதுமக்களுக்காண்டி ஒரு அளவுக்கு தான் தாங்கிடும். இன்னொரு 5 வருடம் நான் நின்று செய்ய வேண்டியதை செய்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு நான் போயிடுவேன். அதுக்கு பிறகு அந்த கட்டமைப்பு ஒழுங்கு ஐயாங்கும் நான் நீதிபதி இளஞ்செழியன் ஐயா கூட எதிர்பார்க்கிறேன். மிகுந்த ஆவலாக எதிர்பார்க்குறேன். அவர் வருவாருண்டு நான் நினைக்கிறேன். அது சாத்தியக்கூறுகள் வரும். இப்போ சேரோட சேர்ந்து இயங்குறதுல எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த வகையில் நான் சேர மாகாண சபை முதலமைச்சர் இதில் கொண்டு நிறுத்தி போட்டு நான் சேருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நான் அதை சப்போர்ட் பண்ணி செய்வேன். அதில் அந்த வைத்தியர் ரஜீவன் அண்ணாண்ட கோரிக்கைகள் உட்பட மக்களோட கோரிக்கைகள் வந்து கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டருக்குரிய பாதைகளை புனரமைக்க சொல்லி மக்களுடைய கோரிக்கைகள். ஆனால் என்னென்றால் அந்த பாதைகளுக்குரிய காசு 3 கிலோமீட்டருக்குரிய பாதைக்குரிய இதுதான் இப்போதைக்கு தற்சமயம் இருக்குது. அப்போ நாங்கள் 3 கிலோமீட்டருக்குரிய பாதையை வச்சுக்கொண்டு இப்போ காசை வச்சுக்கொண்டு 350 கிலோமீட்டருக்கு எடுக்கலாம். ஸோ மாகாண சபையில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. பிரதேச சபையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 2 பிரதேச சபையும் என்ற கைகளை வரும். நான் பிரதேச சபையால் கூட கொஞ்சம் ரோட்டுகளை போட்டு இல்லாமல் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது என்னால் செய்யலாம் போயிட்டு இந்த வழக்கல் நடந்து கொண்டிருக்கிறபடியாக அந்த வழக்குகள் எங்களுக்கு சாதகமாக முடிகிற பட்சத்தில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நாங்கள் வெல்லலாமன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது தவிரவும் நான் நினைக்கிறேன் கனக விடயங்கள் காய்ச்சி நாங்கள் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு மக்களுடைய கோரிக்கைகள், தண்ணி முக்கியமாக கொடியாமத்தில் வந்து தண்ணி நிற்கிற இடங்கள், அது சம்மந்தமாக முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கமரனால் போயிட்டு சாவச்சேரி மீட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரயோசனம் இல்லாத கடமைக்கு வைக்க வேண்டிய ஒரு மீட்டிங்காக முடிஞ்சிருக்கேன்னு நான் கேட்கல. எனக்கு சரியான கவலையாக இருக்குது. கம்பேர்டு அதாவது ஒப்பீட்டளவில் வந்து நாங்கள் வேலனையோ நல்லூரையோ கூப்பாயோ பார்க்கக்குள்ள இந்த மீட்டிங் வந்து சரியான கவலையான முடிவொன்று. சாவச்சேரி சில ஒரு முடிவுகளும் எடுக்கப்படையில் முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனாலையும் மேலாது. அரசாங்கம் விரும்பி என்னிட கேட்டுக்கொண்டால் நான் சாவச்சேரி பிரதேச ஒருங்கமைப்பு கூட்டத்தை நான் வடிவாக செய்து அவர்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார் என்றால் அவருடைய ஓட்டுகள் போயிடுமென்றதால் சரி எங்களுக்குரிய காலம் வரைக்கும் அதை பற்றி பார்ப்போம். இதுதான் எங்களோட சாவச்சேரின்ற சமரி. அதை விட இளங்குமரன் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் வந்து கவலைக்குரியாக இருந்தது. அந்த வாயு துப்பாக்கியலால் என்னால் அந்த குரங்களை 50 நேரமோ 60 நேரம் குரங்குகள் தென்மராட்சியில் இருக்குன்னு சொல்லி இளங்குமரோட சேர்த்து நீரிக்கினோம். ஆனால் என்னென்றால் அதில் இளங்குமரம் தவித்து பார்த்தாலும் 49,999 குரங்குகளை இளங்குமரனால் கண்ட்ரோல் பண்ணிடலான்ற எங்களுக்கு வடிவாகவே தெரியும். அப்போ அதுக்குரிய கட்டமைப்புகள் வாயு துப்பாக்கியில் வந்து 10 துப்பாக்கிகளில் வந்து ஏர் ரைஃபிள் எடுத்து வச்சுக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணிடலாது.
அப்போ அதில் பிரதேச மட்டங்களில் குழுக்கள் அமைச்சு அதுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளை க்ரியேட் பண்ணி ஒரு 20-30 துவாக்கள் எடுத்து அதுக்கு பலட்ஸ் எடுத்து அதில் செய்கிற அளவு கெப்பாசிட்டியும் இல்லை. நான் அதை பற்றி கதைக்க போகவும் இல்லை, என்னால் முடியலை அவரோட கதைச்சு அதில் செய்கிறதுக்கு. ஸோ நான் அதை விரும்பவும் இல்லை அவரோட செய்கிறதுக்கு. பார்ப்போம், நாங்கள் அது சம்பந்தமாக தீர்மானிப்போம். இதுதான் சாவச்சேரி பிரதேச ஒழுங்கமைப்பு கூட்டத்தின் முக்கியமாக எடுக்கப்படாத முடிவுகள். நன்றி.